பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த இரவுல ஆண்டவர் நம்ம இடத்துல பேச இருக்கிற வார்த்தை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் இயேசுவானவர். அவர் கிருபாதர பலியாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. கிருபாகர பலி யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்ம பண்ண அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். சத்தியம் எது சத்தியம்? நானே ஜீவனும் வழியும் சத்தியமும் ஆனேன். அவர்தான் சத்தியம். சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையும் அவர்தான், சத்தியமும் அவர்தான். கிருபை அவர் அளிக்கிறவர். அவர் கிருபை இல்லாம ஒண்ணுமே முடியாதுங்க. அவர் கிருபை இல்லாம வாழ முடியாது. அவர் கிருபை இல்லாம நிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்குறோம். நாளைக்கு காலையில எந்திரிக்கணும்னா அவரோட கிருபை வேணும். நாளைக்கு காலையில நம்ம பூமியில நம்ம நாளைக்கு காலையை நம்ம பார்க்கணும்னா கிருபை வேணும். கிருபை இல்லாட்டி வாழ முடியாது. சத்தியம். வேத வார்த்தையே சத்தியம். வார்த்தை யாரு? ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை ஜீவனாய் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லியிருப்பாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் ஃபுல்லா பரிசுத்த ஆவியானவனால் அருளப்பட்டதுதான் இந்த வேதம். இந்த வேத வார்த்தை ஃபுல்லாமே அவருடையது. மனுஷருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். சாரி, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீங்க கர்த்தருக்கு பயந்து இந்த வேதத்தின்படி நடந்தீங்கன்னா, நீங்க விட முடியாத பாவங்கள் எல்லாம் தானா விட்டு ஒழியும். தீமையை விட்டு விலகுவார்கள். நீங்க விட்டு விலகுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துல காணப்பட்டிருக்கீங்களா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுவிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் யாருக்கு பயந்திருக்கணுமோ? கர்த்தருக்கு பயந்திருக்கணுமோ? ஆண்டவருக்கு பயப்படுகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் நம்ம கண்டுட்டோம்னு வைங்களேன், தீமையை விட்டு விலகுவார்கள். மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் ஈஸியா விடுதலை கொடுத்துருவாருங்க. அவருக்கு மட்டும் பயந்து அஞ்சு நடங்க. மனுஷருக்கு பயப்படாதீங்க. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவதே பாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். மனிதனுக்கு பயப்படுவது கண்ணியை வர வைக்குமா? வேதம் சொல்லிருக்கு. ஆமென். இன்னும் ஒரு வசனம் கூட தியானிப்போம். அடுத்த வசனம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நீங்க கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையில நீங்க நடக்கிறீங்கன்னா, உங்க சத்ருவே, சத்ருனா உங்க எனிமியே உங்களோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வார். நீங்க அதுக்காக சாரி கேட்கணுமோ? நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, உங்க உங்க பகைஞர்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, அவங்க தப்பு பண்ண முடியாம இருந்தாலும், அவங்களே உங்களிடத்துல வந்து
சமாதானமாகுவாங்க, ஒப்புரவாகுவாங்க. அதுதான் ஆண்டவர் அழகா அந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இந்த வார்த்தை நான் எதெல்லாம் போதிக்கிறேனோ, என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணி தாங்க உங்கள்ட்ட சொல்றேன். என் லைஃப்ல நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாங்க சொல்றேன். இந்த வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் கேட்கிற உங்களையும் வெட்டும், என்னையும் வெட்டும். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நிச்சயமா நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கணும். ஆண்டவர் முன்னாடி போய் கணக்கு ஒப்புவிக்கணும். இப்போ நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். பரலோகம் போவேனா அப்படின்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்கு. நான் ஏதாவது தவறான வழிகளில போய் கொண்டிருக்கேனா, என்னையே தெரியாம போய் கொண்டிருக்கேனா, நான் நியாயத்தீர்ப்பு நாள்ல நிப்பேன். ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமா இருக்குங்க. மனம் திரும்புங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. கிருபையும் சத்தியத்திலும் நடவுங்கள். இதுவே வழி. இயேசுவே வழி. இயேசுவே அவருடைய அடிச்சுவட்டுல ஃபாலோ பண்ணி நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா இந்த இரவு பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசப்பா இந்த நேரத்திலும் இயேசப்பா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று உம்முடைய வார்த்தையின்படி இயேசப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய வேதமாகிய சத்தியத்தின் நிமித்தமும் நிறுத்தி அடைய கிருபை செய்யுங்க. இயேசப்பா உமக்குள்ள ஊறினாலும் வளரணும், வாழணும். இயேசப்பா அதுவே எங்களுடைய சித்தமா உம்முடைய சித்தமா இருக்கிறது தகப்பனே. இயேசப்பா உமக்கு பிரியமான வழியில் நடந்து இயேசப்பா எங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாகும்படி எங்களுக்கு செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா யார் யாரு பகையோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்காங்களோ இயேசப்பா எல்லா பகைகளும் இயேசுவின் நாமத்தில் இயேசப்பா அந்த நட்பு உருவாகட்டும். இயேசப்பா ஆதியில கொண்டிருந்த அன்பு, இயேசுக்குள்ளாக இருக்கிற அன்பு இயேசப்பா இன்னும் புதுப்பித்து முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்க இயேசப்பா. யாருமே இயேசப்பா எங்களிடத்தில் பகைஞர்கள் யாரும் இல்லாதபடி இயேசப்பா கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா பிசாசானவனுடைய வாளை இயேசப்பா நசுக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவனையே நாங்கள் எதிரியாக பார்க்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. பாதாளத்துக்கு அல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் நடக்க எங்கள் வழிகளை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு போய் ப்ரே பண்ணுங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிவிர்த்தி பண்ணி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உன்னுடைய சத்தியத்தில் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அவருடைய சத்தியத்தில் நடங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை அவருடைய வருகை தாமதித்தால் நாளை காலை ஸ்டார்ட் தி டே வித் ஜீசஸ் அந்த சீரீஸ் கண்டினியூஸா நான் எடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமென்.